ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எந்த அரசும் செய்திடாத நலத்திட்ட உதவிகளை திமுக அரசு செய்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நியாய விலைக் கடை, அங்கன்வாடி கட்டிடம் போன்ற நலத்திட்ட உதவிகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர், முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய காலை உணவு திட்டத்தை கனடா, ஜெர்மன் போன்ற வல்லரசு நாடுகள் பின்பற்றுவதாகவும், உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கின்ற திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தந்திருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார். அதற்கு கிராம வளர்ச்சியிலே அக்கறை எடுத்துக்கொண்டு கிராம மக்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். எனவேதான் அனைத்து கிராம அண்ணாமலை வளர்ச்சி திட்டம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தந்து அதன் மூலமாக இன்றைக்கு சாலைகளுடைய முன்னேற்றம், அதே போல ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வது போன்றவற்றை எல்லாம் எந்த ஆட்சியும் சரியான அளவுக்கு இந்த 4 காலத்திலே நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை எங்களால் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். அதே போல மக்கள் நல திட்டங்களை தருவதிலே இந்தியாவிலேயே நாங்கள் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதே போல மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் கிடைக்கின்றது. இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிகளை படித்துவிட்டு இன்றைக்கு கல்லூரி படிப்பை சேர்ந்தால் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு 1000 ரூபாயும், தவிர்ப்புதல் திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் மாதம் உதவித்தொகை கிடைக்கின்றது. இதெல்லாம் எந்த அரசிலேயும் கிடையாது, எந்த மாநிலத்திலேயும் கிடையாது, தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த திட்டங்கள் இருக்கின்றன.